ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன சாப்பாடு செய்ய போறேன்னா, பருப்பரிசி சாதம் தான் செய்ய போறேன். உளுந்தம்பருப்பு, தோழிப்பருப்போட சேர்த்து நம்ம அரிசியோட சேர்த்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ள இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஒரு 3 மிளகாய் வத்தல், சீரகம், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கிட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு 10, 20 பூண்டு அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுதான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த சாதத்துக்கு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்குவோம். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் எடுத்து சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா கலந்து விட்ருவோம். லைட்டாக ஒரு கொதி வரவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தோலுப்பருப்பு அரிசி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணுற டயத்தில் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நல்லா செஞ்சு இதை தான் அதிகமாக கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து நல்லா பொரிப்பு காரமாக நல்லா ஒரு கத்திரிக்காய் போட்டு வாழைக்காய் போட்டு கூட்டு வச்சு கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ருசியில் சாப்பிடணும் தான் தோலுப்பருப்பு சாதம் வாழைக்காய் கத்திரிக்காய் பச்சடி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.